மகாபாரதம் பாகம் 44 விராடனை காத்தது. கீசக வதத்தின் பயனாக விராடனுடைய நகரத்தில் தளபதியைக் கண்டு எல்லோருக்கும் பெரும் பயம். அவ்வளோ அழகாக இருக்கிறாள். யாருமே இவளுடைய தோற்றத்தால் கவரப்படுகிறார்கள். இவளுக்கு காவலோ கொந்தவர்கள். கண்ணெடுத்து பார்த்தாலும் குற்றமாகலாம். இது நகரத்தாருக்கும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் பெரிய ஆபத்து. கந்தவர்கள் கோபம் கொண்டு ஏதேனும் செய்து விடுவார்கள். இவளை நகரத்தை விட்டு வெளியேற்றி விடுவதே நலம் என்று எண்ணி எல்லோரும் சுதேஷ்ணையை கேட்டுக்கொண்டார்கள். அம்மா, நீ ரொம்ப புண்ணியசாலி. தயவு செய்து எங்கள் ஊரை விட்டு போய்விடு. என்னிடம் இதுவரை நீ வேலை செய்தது போதும் என்றாள் சுதேஷ்ணை. திரௌபதியிடம் கூறினாள். அஞ்ஞாதவாசத்தவணை இன்னும் 1 மாதமே இருந்தது. சுதேஷ்ணை சொன்னதை கேட்டு வருத்தம் மேலிட்டு திரௌபதி, என் மேல் கோபம் கொள்ள வேண்டாம். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. இன்னும் 30 நாள் பொறுத்திருங்கள். 1 மாதம் தீர்ந்ததும் என் பதிகளான கந்தவர்கள் காரிய சித்தி அடைந்து விடுவார்கள். விராடராஜனுக்கும் உனக்கும் என்றென்றைக்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். என்னை போகச் சொல்லாதே என்றாள். திரௌபதிக்கு கோபம் வருமே என்று சுதேஷ்ணையும் பயந்து அவள் சொல்லுக்கு இசைந்தாள். 12 வருஷங்கள் முடிந்து அஞ்ஞாத வாசகாலம் ஆரம்பமானது முதல் துரியோதனனுடைய சாரணர்கள் அவன் கட்டளைப்படி அநேக தேசங்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் இடைவிடாமல் பாண்டவர்களை தேடினார்கள். இவ்வாறு பல மாதங்கள் சென்றன. பாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சாரணர்கள் துரியோதனனிடம் தெரிவித்தார்கள். மனுஷேந்திரியரை ஜனஜஞ்சாரமில்லாத இடங்களிலெல்லாம் பார்த்துவிட்டோம். புதர்கள் நிறைந்த காடுகளிலும் பார்த்துவிட்டோம். ஆசிரமங்களிலும் மலைச்சிகரங்களிலும் தேடினோம். யாதொரு துப்பும் கிடைக்கவில்லை. அவர்கள் நசித்து போய்விட்டார்கள் என்பது உறுதி என்றார்கள். மிக்க பலம் வாய்ந்தவனான கீசனை யாரோ வந்தவர்கள் ஒரு ஸ்திரீ விஷயமாக கொன்றுவிட்டார்கள் என்கிற விருத்தாந்தம் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தது. கீசகனை கொல்லும் சக்தி வாய்ந்தவர்கள் உலகத்தில் இருப்பவர்கள் 3. அவர்களில் பீமன் ஒருவன். கீசகனை கொன்றவன் பீமனாகவே இருக்கலாம். கொலைக்கு காரணம் தளபதியாகவும் இருக்கலாம் என்று துரியோதனன் ஊகித்தான். இவ்வாறு அவன் சந்தேகித்ததை சபையிலும் சொன்னான். விராட நகரத்தில் பாண்டவர்கள் மறைந்திருப்பதாக நான் எண்ணுகிறேன். விராடராஜன் என்னிடம் சிநேகம் வைத்துக்கொள்ள மறுத்து வருகிறான். அவனுடைய தேசத்தை நாம் படையெடுத்து போய் தாக்குவதே நல்லது. பசுக்குட்டத்தை கைப்பற்றுவோம். அங்கே பாண்டவர்கள் இருந்தால் நிச்சயம் போருக்கு வருவார்கள். பிரதிட்சை செய்யப்பட்ட காலத்திற்குள் அவர்களை நாம் கண்டுவிட்டால் மறுபடியும் 12 வருஷ காலம் அவர்கள் வனம் போக வேண்டியதாகும். பாண்டவர்கள் அவ்விடமில்லாவிட்டாலும் நமக்கு நஷ்டம் ஏதுமில்லை என்றான். இவ்வாறு துரியோதனன் சொன்னதும் சபையில் சொன்னதும் திரிகர்த்த தேசாதிபதியான சுசர்மராஜன் எழுந்து தன் யோசனையை சொன்னான். மத்திய தேசத்து ராஜா எனக்கு விரோதியானவன். கீசகன் என்னை மிகவும் பாடுபடுத்தி இருக்கிறான். அவன் இருந்துவிட்டபடியால் விராடனுடைய பலம் இப்போது குறைந்திருக்கிறது. இந்த சமயத்தில் விராடனை எதிர்த்து படையெடுத்து போக எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றான். கர்ணன் இந்த யோசனையை ஆதரித்தான். பிறகு எல்லோரும் சேர்ந்து சுசர்மன் தன்னுடைய சேனையை கொண்டு மத்திய தேசத்தின் தென் பக்கத்திலிருந்து பிரவேசித்து தாக்க வேண்டியது. அப்போது விராடனுடைய சேனையெல்லாம் சுசர்மனை எதிர்க்கச் செல்லும். அதன் பிறகு துரியோதனன் கௌரவப்படையுடன் எதிர்பாராதபடி விராட நகரத்தை வடக்கே தாக்குவதென்று தீர்மானித்தார்கள். சுசர்மன் விராடனுடைய தேசத்தின் தெற்கே இருந்து பசு கூட்டங்களை கவர்ந்து தோட்டங்களையும் வயல்களையும் பாழாக்கினான். இடையர்கள் ஓடிப்போய் விராடனிடம் முறையிட்டார்கள். விராடன் தன் மைத்துனன் கீசகன் இந்த ஆபத்து காலத்தில் இல்லையே என்று பரிதவித்தான். அந்த சமயத்தில் கங்ககன், அதாவது யுதிஷ்டிரன், அரசனே, நீர் கவலைப்பட வேண்டாம். நான் சந்நியாசியாய் இருந்தாலும் ஆயுத பயிற்சி பெற்றவன். நான் கவசம் பூண்டு ரதம் ஏறி உம்முடைய சத்துருக்களை துரத்தி விடுவேன். செமையற்காரனான மல்லனும் உமது குதிரைக்காரன் தாமக்கிரந்தியும் மாடுகளை பார்த்து வரும் தந்திரி பாலனும் ரதங்கள் ஏறி நமக்கு துணையாக வரவே உத்தரவிடுங்கள். அவர்களும் வீரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் ரதங்களும் ஆயுதங்களும் தருவதற்கு உத்தரவு செய்வீராக என்றான். விராடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவ்வாறே உத்தரவிட்டு தேர்கள் தயாராயின. அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்கள் 4 விராடனுடைய சேனையுடன் சுசர்மனை எதிர்நோக்கி சென்றனர். சுசர்மனுடைய சேனைக்கும் விராடனுடைய சேனைக்கும் கடும் போர் நடந்தது. இரு தரப்பிலும் பலர் மாண்டார்கள். சுசர்மன் தன் துணையாளர்களுடன் விராடனை எதிர்த்து அவனுடைய தேரை சூழ்ந்து கொண்டான். விராடன் தேரை விட்டு இறங்கி யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. சுசர்மன் விராடனை உயிரோடு பிடித்து தன் தேரில் ஏற்றி வைத்து கொண்டே வெற்றியுடன் சென்றான்.
விராடன் இவ்வாறு பிடிபட்ட உடனே மத்தியஸ்த ராஜன் சைன்யம் தைரியம் இழந்து சிதறி ஓட ஆரம்பித்தது. அப்போது யுதிஷ்டிரன் பீமனுக்கு உத்தரவிட்டான், இனி உபேட்சையாக இருத்தலாகாது. விராடனை விடுவித்து சிதறி ஓடும் மத்தியஸ்த சேனைக்கு தைரியம் உண்டாக்கி சுசர்மனை எதிர்க்க வேண்டும் என்றான். யுதிஷ்டிரன் இவ்வாறு சொன்னதும் பீமன் ஒரு மரத்தை பிடுங்கி போனான். யுதிஷ்டிரன் அதை தடுத்து, நீ உன் வழக்கப்படி மரத்தை எடுத்து சிம்மநாதம் செய்யாம உன்னை கண்டு கொள்ளவார்கள். சாதாரண முறையில் தேரின் மேலிருந்தே வில்லை எடுத்து யுத்தம் செய் என்றான். அவ்வாறே பீமன் தேர் ஏறி எதிரிகளை தாக்கி விராடனை விடுவித்து சுசர்மனையும் சிறைப்படுத்தினான். பயந்தோடிய மத்திய தேசத்து சேனை மறுபடியும் ஒழுங்காக நின்று போர் புரிந்து சுசர்மனுடைய படையை வென்றது. சுசர்மன் தோல்வியடைந்தான் என்கிற செய்தி நகரத்துக்கு எட்டியவுடன் ஊராரெல்லாம் நகரத்தை அலங்கரித்து வெற்றியுடன் திரும்பி வரும் அரசனை எதிர்கொள்ளச் சென்றார்கள். இவ்வாறு விராட நகரம் அரசனை எதிர்நோக்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று நகரத்துக்கு வடக்கிலிருந்து இடைச்சேரிகளில் உள்ள பசுக்கூட்டங்கள் துரியோதனனுடைய பெருஞ்சேனையால் பிடிக்கப்பட்டன. கௌரவ சேனை அட்டகாசம் செய்து கொண்டு லட்சக்கணக்கான பசுக்களை வளைத்து ஓட்டிச் சென்றது. மாட்டுக்காரர்களுடைய தலைவர் நகரத்துக்கு ஓடி வந்து விராடனுடைய குமாரன் உத்திரனை கண்டு முறையிட்டான். ராஜகுமாரனே, கௌரவர்கள் நம்முடைய பசுக்களை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். விராடராஜன் தெற்கே திரிகர்த்தர்களை எதிர்த்து சென்று விட்டான். எங்களுக்கு யாரும் காப்பு இல்லாமல் தவிக்கிறோம். அரசனுக்கு புத்திரனாகிய நீதான் வந்து பசுக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவாயாக. இவ்வாறு இடைச்சேரி தலைவன் மகாஜனங்களுக்கும் அந்தபுர ஸ்திரீகளுக்கும் எதிரில் உத்தரனிடம் முறையிட்ட போது ராஜகுமாரனும் உற்சாகமடைந்தான். தேரை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி இருந்ததனால் நான் ஒருவனாக சென்று பசுக்களை திருப்பிக் கொண்டு வந்து சேருவேன். நான் போய் செய்யும் யுத்தத்தைக் கண்டு இவன் அர்ஜுனனோ என்று எல்லோரும் திகைப்பார் என்றான். இவ்வாறு உத்திரன் சொன்னபோது திரௌபதியானவள் அந்தபுரத்தில் இருந்தாள். அவள் உத்திரை இருந்த இடத்திற்கு ஓடி சென்று ராஜகுமாரியை, தேசத்துக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிறது. கௌரவப்படை வடக்கே நகரத்தை தாக்கி வருவதாகவும் மத்திய தேசத்து பசுக்கள் பிடிக்கப்பட்டதாகவும் கோபாலர்கள் இளவரசர்களிடம் ஓடி வந்து முறையிட்டார்கள். உத்திரனுக்கு சாரதி வேண்டும். அதனால் வேலை தடைபட்டிருக்கிறது. பிருகன்களை அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்திருக்கிறாள். நான் பாண்டவர்களுடைய அந்தபுரத்தில் வேலையிலிருந்தபோது இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். பிருகன்னலை அர்ஜுனரிடம் வில்வித்தையும் பஞ்சிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். அவளை நீ உடனே உத்திரனுக்கு சாரதியாக போக கட்டளையிட வேண்டும் என்றாள். உத்திரை தன் சகோதரனிடம் சென்றாள். தேரோட்டுவதில் பிருகன்னலை பெரிய சாமர்த்தியசாலி என்று தெரிய வருகிறது. அவளை அழைத்து கொண்டு நீ போய் ஊரை காப்பாற்று. இந்த பிருகன்னலை பாண்டவ வீரனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்திருக்கிறாளாம். நம்முடைய சைரந்திரி சொல்லுகிறாள் என்றாள். சரி என்று உத்திரன் சொன்னவுடன் உத்திரை நடனசாலைக்கு ஓடிப்போய் அர்ஜுனனாகிய பிருகன்னலையிடம் விஷயத்தை தெரியப்படுத்தினாள். பிருகன்னலையே, என் பிதாவினுடைய தனத்தையும் பசுக்களையும் கௌரவர்கள் கவர்ந்து கொண்டு போயிருக்கிறார்கள். அரசன் நகரத்தில் இல்லாத சமயம் பார்த்து இந்த துஷ்டர்கள் வந்திருக்கிறார்கள். நீ அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டி இருக்கிறாயாமே, யுத்த பயிற்சி பெற்றிருக்கிறாய் என்றும் ரைசந்திரி சொல்லுகிறாள். ராஜகுமாரனுக்கு நீ சாரதியாகச் செல்ல வேண்டும் என்று வேண்டினாள். அர்ஜுனன் கொஞ்ச நேரம் தயங்குவது போல் காட்டிக்கொண்டான். பிறகு ஒப்புக்கொண்டான். கவசத்தை பெற்றுக்கொண்டு யாதொன்றும் தெரியாதது போல தலையிலாக அணிந்து கொள்ள போனான். அந்த புறத்தில் இருந்த ஸ்திரீகள் அதை கண்டு சிரித்தார்கள். இவ்வாறு கொஞ்ச நேரம் வேடிக்கை செய்த பிறகு பிருகன்னலை குதிரைகளை பிடித்து தேரில் பூட்டும்போது தேர்ச்சி பெற்ற சாரதியைப் போலவே தோன்றினான். கடிவாளம் பிடித்து குதிரைகளையும் நன்றாகவே ஓட்டினான். உத்திரனும் ஏறி சிம்மகொடி பறக்க ரதம் சென்றது. ராஜகுமாரன் வெற்றி பெறுவான். எதிரிகள் அணிந்திருக்கும் வஸ்திரங்களை பறித்து கொண்டு வந்து வெற்றி பரிசாக உங்களுக்கு எல்லாம் தருவான் என்று பிருகன்னலை ஸ்திரீகளுக்கு சொல்லிய போது அந்தபுர பெண்கள் எல்லோரும் ஜெயகோஷம் செய்தார்கள்.